நான் டெய்லி பூஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பெருசாக கன்வர்ஷனே நடக்க மாட்டுது அப்படின்னு ஒரு கிளைண்ட் எங்ககிட்ட சொன்னார். இந்த வீடியோவில் நம்ம ஏன் பூஸ்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி கிளியராக சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 91 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜெர்னி. முதல்ல ஒரு பிஸ்னஸ் எப்போ டெவலப் ஆகும்னு தெரியுமா? அந்த பிஸ்னஸ்க்கான ஆடியன்ஸோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணும்போது, அவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் இருந்து அதிகமாக கன்வர்ஷன்ஸ் நடக்குது, அவங்க என்ன ஏஜ் கேட்டகரியில் வராங்க, இந்த மாதிரியான கோர் டேட்டாஸ் இருந்தால் தான் நம்மளால் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண வைக்க முடியும். அப்போ தான் நம்ம எங்கெங்கெல்லாம் அமௌண்ட்டை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல மோர் ஃபோக்கஸ்டாக ஆடை ரன் பண்ண முடியும். இது எதுவுமே நம்ம பூஸ்ட் போஸ்ட்டில் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது நம்ம ஆடியன்ஸுக்கு ஆடை காட்டும், அவ்வளோதான். பேக்கெண்டில் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, கரெக்டான ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி எதுவுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது பூஸ்ட் போஸ்ட் பண்ணோன்னா. ஸோ இந்த எக்ஸலில் பூஸ்ட் போஸ்ட் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் பூஸ்ட் போஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.